Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 1ல இருக்கிற எக்ஸசைஸ் 1.6ல 7th சம் 8th சம் பார்க்க போறோம். 7th சம்ல क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா a b ன்னு ரெண்டு செட் இருக்கா. அதுல n of a minus b, n of b minus a, n of a intersection b ஓட வேல்யூஸ் வந்து கொடுத்திருக்காங்க. என்ன எப்படி வெரிஃபை பண்ண சொல்றாங்கன்னா வென் டயகிராமை வச்சு வெரிஃபை பண்ணணும். அதுக்கு வந்து n of a வும் n of b யும் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எக்ஸோட வேல்யூவை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் a மைனஸ் பியை வந்து எப்படி ஷேட் பண்ணுவோங்கிறத பார்ப்போம். a மைனஸ் பிங்கிறப்ப இந்த ஏங்கிற இந்த ரீஜன் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து ஏக்கு கொடுக்கணும். இது வந்து a மைனஸ் பியை எனக்கு டினோட் பண்ணுது. அதுவே b மைனஸ் ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பிக்கு வந்து கொடுக்கணும். இந்த ரீஜன் தான் b மைனஸ் ஏன்னுட்டு சொல்லுவோம். இப்போ நான் ஏபின்னுட்டு ஒரு செட்டை வந்து எடுத்துக்கிறேன். அதில் a மைனஸ் பிங்கிறப்ப எனக்கு 32 + x அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து b மைனஸ் ஏ வந்து எனக்கு 5x கொடுத்துருக்காங்க. ஏன்னா a இன்டர்செக்ஷன் b வந்து எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க, அதை எழுதியிருக்கேன். இப்போ n ஆஃப் ஏங்கிறப்ப எனக்கு என்ன வரும்னா ஏங்கிற செட்டு ஃபுல்லாக அப்படின்னா இங்கே எனக்கு 32 + எக்ஸுங்கிறது இங்கே ஏங்கிற செட்டில் இருக்குது. இந்த எக்ஸுங்கிறது எனக்கு ஏங்கிற செட்டுக்கும் வரும், பிங்கிற செட்டுக்கும் வரும். அதனால் நான் ஃபஸ்ட்டு இந்த n ஆஃப் ஏங்கிறப்ப எனக்கு 32 + எக்ஸு, இந்த எக்ஸு எனக்கு ஆட் ஆகுறதுனால ப்ளஸ் எக்ஸுன்னுட்டு நான் எழுதிட்டேன். அடுத்து n ஆஃப் பிங்கிறப்ப எனக்கு இங்கே 5x வந்து இருக்குது. அடுத்து இந்த எக்ஸும் எனக்கு ஆட் ஆகும், அதனால் ப்ளஸ் எக்ஸுன்னுட்டு நான் எழுதிட்டேன். இப்போ n ஆஃப் ஏவும் n ஆஃப் பியும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா n ஆஃப் ஏவும் n ஆஃப் பியும் ஈக்குவல்னு கொடுத்ததுனால n ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் பின்னுட்டு நான் எழுதிட்டேன். n ஆஃப் ஏவோட வேல்யூ எழுதிக்கிறேன் 32 + எக்ஸு ப்ளஸ் எக்ஸ். n ஆஃப் பியோட வேல்யூ எழுதிக்கிறேன் 5x + எக்ஸு. இப்போ இதை நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா 32 + x + x வந்து 2xன்னு கிடச்சிடும் ஈக்குவல் டு 5x + x வந்து எனக்கு 6xன்னு கிடச்சிருக்கு. இந்த ப்ளஸ் 2x அங்கிட்டு போகிறப்ப மைனஸ் 2x ஆகும். அப்படின்னா 32 இஸ் ஈக்குவல் டு 6x மைனஸ் 2xன்னு ஆயிடுச்சு. அப்படின்னா 6xையும் 2xையும் மைனஸ் பண்ணால் நான் 4x கிடைக்கும். 4x இஸ் ஈக்குவல் டு 32. இப்போ அதை கேன்சல் பண்ணுறேன். 4 1s ஆர் இது 4 8s ஆர் 32. அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு எனக்கு 8ங்கிற வேல்யூ கிடைக்கும். அடுத்து 8th சம்மில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டோட்டலாக 500 கார்ஸ் வந்து இருக்கு. அதில் கார் ஏவை வந்து 400 பீப்புள்ஸ் வாங்குறாங்க. அடுத்து கார் பியை வந்து 200 பீப்புள்ஸ் வாங்குறாங்க. ரெண்டு காரையுமே வந்து 50 பீப்புள்ஸ் வந்து வாங்குறாங்க. இங்கே கொடுத்துருக்கிற டேட்டாஸ் எல்லாமே கரெக்டாங்கிறத செக் பண்ண சொல்கிறாங்க. செக் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃபார்முலா எழுதிக்கிறேன். n ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் ஏ ப்ளஸ் n ஆஃப் பி மைனஸ் n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ஸ் வந்து 500 கொடுத்ததுனால n ஆஃப் ஏ யூனியன் பியோட வேல்யூ வந்து 500. அடுத்து வந்து கார் ஏ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா n ஆஃப் ஏன்னுட்டு எடுத்துக்கலாம். கார் ஏ வந்து டோட்டலாக 400 பீப்புள்ஸ் வாங்கியிருக்காங்க. அடுத்து கார் பியை வந்து டோட்டலாக 200 பீப்புள்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா n ஆஃப் பி வந்து 200. அடுத்து n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறப்ப ரெண்டு காரையுமே வாங்க டோட்டலாக 50ங்கிறத எழுதிருக்கா. கொடுத்துருக்க டேட்டாஸில் வந்து நம்ம எழுதியிருக்கோம். இந்த டேட்டாஸை நான் ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஃபார்முலா என்னென்னா n ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் ஏ ப்ளஸ் n ஆஃப் பி மைனஸ் n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. n ஆஃப் ஏ யூனியன் பியோட வேல்யூ 500ங்கிற கிவன் டேட்டாவில் இருக்குது. n ஆஃப் ஏவோட வேல்யூ 400, n ஆஃப் பியோட வேல்யூ 200 மைனஸ் n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ எனக்கு 15 தெரியும். அப்படின்னா 500 இஸ் ஈக்குவல் டு 400 + 200 600 மைனஸ் 50. அப்படின்னா 500 இஸ் ஈக்குவல் டு 515 எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா இது ரெண்டும் ஈக்குவலாங்கிறப்ப பார்த்தோம்னா ஈக்குவல் வந்து கிடையாது. அதனால த கிவன் டேட்டா இஸ் இன்கரெக்ட். அதாவது கொடுத்துருக்க டேட்டா வந்து கரெக்டாக இல்லை தப்பாங்கிறது தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது மூலமாக கொடுத்துருக்க டேட்டா வந்து தப்புங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.